ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 255. இதில் மதுரை கள்ள அழகர் கோவிலின் திருவிழாக்கள் பற்றிய விவரங்களை காண்போம். திருவிழாக்கள்: ஸ்ரீ கள்ள அழகர் நித்யோத்சவ பெருமாள். அவருக்கு பிரதி தினமும் ஏதாவது ஒரு உற்சவம் நடந்து கொண்டே இருக்கும். நித்திய உற்சவம் அன்றி சில விசேஷ நாட்களில் சிறப்பான திருவிழாக்களும் அவருக்கு நடைபெறுகின்றன. இப்படி நித்திய நைமித்திய வைபவங்களுக்கு உரியவராக ஸ்ரீ கள்ள அழகர் விளங்குகிறார். மிக பழைய காலம் தொட்டே ஸ்ரீ அழகருக்கு நடந்து வந்த விழாக்கள் இன்னென்னவை என அவைகளுக்காக கொடுக்கப்பட்ட மானியங்கள், நிபந்தங்கள் அல்லது கட்டளைகள் இன்னென்னவை என இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டுக்களால் நாம் அறியலாம். இந்த கட்டளைகளை ஏற்படுத்தியவர்கள் இன்னார் என அவற்றால் நாம் அறிகின்றோம். ஸ்ரீ கள்ளல் அழகருக்குரிய திருவிழாக்களில் மிக முக்கியமானது சித்ரா பௌர்ணமி திருநாள்தான். மதுரை ஸ்ரீ மீனாட்சி கோவிலில் தொடங்கும் சித்திரை திருவிழாவும் அந்த விழாவும் ஒரே சமயத்தில் நடக்கின்றன. திருமலை நாயக்கர் காலத்திற்கு முன்பு இந்த 2 உற்சவங்களும் வெவ்வேறு மாதங்களில் நடந்தன. அப்பொழுது அழகரின் சைத்திர உற்சவம் சித்திரை மாதத்திலும், மீனாட்சி கோவில் உற்சவம் மாசி மாதத்திலும் நடந்தன. இதனால்தான் மாசி மாதத்தில் நடக்கும் இந்த திருவிழாவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு உடைய ரதம் செல்லும் வீதிகளும் மாசி வீதிகள் என பெயர் ஏற்பட்டது. திருமலை நாயக்கர் காலத்திற்கு முன்பு ஸ்ரீ அழகர் சித்திரை மாதத்தில் அலங்காநல்லூர், தேனூர் முதலிய ஊர்கள் வழியாக வந்து வைகை ஆற்றில் இறங்கி வண்டியூரில் தங்கியிருந்து மீண்டும் அழகர் மலையை அடைவது வழக்கம். திருமலை நாயக்கர் இந்த 2 விழாக்களை ஒன்றாக சேர்த்தால் அது மிக சிறப்பாக இருக்கும் என கருதி அப்படி செய்தார். அவருடைய ஏற்பாட்டின்படியே இப்பொழுதும் நடந்து வருகிறது. இப்பொழுது ஸ்ரீ கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கி வண்டியூர் சென்று தன் மலைக்கு திரும்பி விடுவதை பற்றி ஒரு கதை வழங்குகிறது. இந்த கதைக்கு சாஸ்திர புராண ஆதாரம் ஒன்றும் கிடையாது. ஆகையால் பொதுவாக சைவம் வைஷ்ணவம் மதங்களை ஐக்கியப்படுத்தும் ஒரு முயற்சியாகவே இதை கொள்ள வேண்டும். தனது தங்கை ஸ்ரீ மீனாட்சிக்கும் ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கப் போகும் செய்தியை கேள்விப்பட்டு ஸ்ரீ அழகர் கள்ள அழகர் திருக்கோலத்துடன் அந்த வைபவத்தை பார்க்க 12 மைல் தூரத்தில் உள்ள தனது இருப்பிடத்தை விட்டுவிட்டு சகல கோலாகலங்களுடன் மதுரை நோக்கி வருகிறார் என்பது இந்த கதை. பல்லக்கில் கள்ளர் திருக்கோலத்துடன் வழியில் பல மண்டபங்களில் தங்கி அவர் தல்லாகுளத்தில் உள்ள பெருமாள் கோவிலை அடைகின்றார். இந்த சேவையை பார்ப்பதற்கும் அழகரை எதிர்கொள்வதற்கும் மதுரை மக்கள் திரண்டு வரும் காட்சிதான் ஸ்ரீ கள்ளழகர் எதிர் சேவை என சொல்லப்படுகின்றது. இரவில் அம்பலக்காரர் மண்டபத்தில் பிரம்மாண்டமான வான வேடிக்கைகள், கூத்துக்கள், கொட்டு மேளங்கள் முதலியவை நடக்கும். மறுநாள் விடியற்காலை தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் இருந்து சித்ரா பௌர்ணமி அன்று அழகர் குதிரை வாகனத்தில் புறப்பட்டு வைகையை நோக்கி செல்லுவார். புறப்படும் முன்பு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து சூடிக் கொடுத்த நாச்சியாராகிய ஸ்ரீ ஆண்டாளின் மாலையை சாற்றிக்கொள்கிறார். இது தவறாமல் வருடந்தோறும் நடந்து வருவது விசேஷம். ஸ்ரீ அழகர் ஆற்றுக்கு செல்லும் பொழுது முதலில் வெட்டிவேர் சப்பரத்திலும், பிறகு மைசூர் மண்டபத்தில் இருந்து 1000 பொன் சப்பரத்திலும் எழுந்து அருளும் காட்சியே கண்கொள்ளா காட்சியாகும். ஆற்றில் எழுந்து அருளியதும் மதுரை ஸ்ரீ வீரராக பெருமாள் அவரை எதிர்கொண்டு அழைக்கின்றார். இந்த வைபவம் அழகர் ஆற்றில் இறங்குதல் என சொல்லப்படுகின்றது. இந்த திருவிழாவை காண லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வருவதும் கண்கொள்ளா காட்சியாகும். மதுரையில் இந்த விழாவே மிகப்பெரிய விழா. வெயில் மழை என பாராமல் ஜனங்கள் பகலும் இரவும் ஒரு சிறிய இடத்தையும் விடாமல் நிறைத்து கொண்டு ஆற்றிலும் அதன் கரைகளிலும் மண்டபங்களில் கூடியிருப்பார்கள். பின்பு வைகை ஆற்றின் வழியாகவே நேராக வண்டியூருக்கு போகின்றார். அங்கு அன்று இரவு தங்கி இளைப்பாரி சத்திய உபச்சாரம் செய்து கொண்டு மறுநாள் காலை சேஷ வாகனத்தில் எழுந்து அருளி தேனூர் மண்டபத்தை அடைகின்றார்.
அங்கு தங்க கருட வாகனத்தில் மண்டுக மகரிஷிக்கு மோட்சம் அளிக்கின்றார். பிறகு அன்று இரவு ராமராயர் மண்டபத்திற்கு எழுந்தருளி தசாவதார சேவை சாதிக்கின்றார். மறுநாள் காலை அழகர் மோகனாவதார சேவை அருளி ஆனந்தராயர் பல்லக்கில் ராஜாங்க சேவையுடன் புறப்பட்டு மைசூர் மண்டபத்தில் ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோலத்துடன் புஷ்பக பல்லக்கு சேவை நடக்கும். மறுநாள் காலையில் ஸ்ரீ கள்ள அழகர் அப்பன் திருப்பதிக்கு சென்று திருமலையை அடைவார். மறுநாள் அவருக்கு அங்கு சாத்துமுறை நடக்கும். இந்த கள்ள அழகர் திருவிழா மொத்தம் 9 நாள் நடக்கும். கள்ள அழகர் மதுரைக்கு புறப்படும் முன்பே திருமலையில் அவருக்கு திருவிழாக்கள் தொடங்கிவிடும். அந்த திருவிழாவின் 4ஆம் நாள் மதுரைக்கு புறப்பட்டு 9ஆம் நாள் மீண்டும் அந்த மலைக்கு திரும்பிவிடுவார். அழகர் வைகை ஆற்றில் தங்கியிருக்கும்படியான 3 நாட்களிலும் இரவும் பகலும் அங்கு சேரும் ஜனக்கூட்டம் கணக்கிட முடியாதது. அங்கே அழகர் அருளுகின்ற பலவிதமான சேவைகளை கண்டுகளிக்கவே மக்கள் கூட்டம் திரண்டு இருக்கிறது. அப்போது இரவில் வான வேடிக்கைகளும் விளையாட்டுகளும் ஆரவாரங்களும் அளவற்று நடக்கும். இவற்றையெல்லாம் காண பல மைல் தூரத்தில் உள்ள கிராமங்களிலிருந்து மக்கள் மாட்டு வண்டிகளில் வந்து 3-4 நாட்கள் குடும்பத்துடன் தங்கியிருந்து போவார்கள். ஸ்ரீ கள்ள அழகருக்கு நடக்கும் மற்ற திருவிழாக்களில் முக்கியமானவை வைகாசி வசந்த உற்சவ திருநாள். இது வசந்த மண்டபத்தில் 10 நாள் நடக்கும். ஆடி பிரம்மோற்சவம் 10 நாள். ஐப்பசி தலையருவி உற்சவம் அல்லது தொட்டி உற்சவம் 3 நாள். கார்த்திகை கைசிகம் மார்கழி திருநாள். திரு அத்தியன உற்சவம் மாசித்தப்பம் பங்குனி திருக்கல்யாணம் முதலியன. சித்திரை திருவிழாவிற்கு அடுத்தபடி பெரிய திருவிழா ஆடி பிரம்மோற்சவமே. இந்த பிரம்மோற்சவம் 10 நாள் நடக்கும். அதில் 9ஆம் நாள் பௌர்ணமி அன்று திருத்தேர் நடக்கும். இந்த பிரம்மோற்சவத்திற்கு கிருஷ்ணதேவராயர் 2 கிராமங்களை மானியமாக கொடுத்தார். அடுத்த பெரிய உற்சவம் மார்கழி திருநாள் என்பது. அப்போது ராப்பத்து பகல் 10 உற்சவங்கள் முறைப்படி நடக்கும். இதில் 8ஆம் நாள் தங்க குதிரை வாகன சேவை நடைபெறும். ஸ்ரீ ஆண்டாள் இங்கு கள்ளழகரை கல்யாணம் செய்து கொண்டதாக ஐதீகம் உண்டு. ஆகையால் இந்த விழா மிகச் சிறப்பாக நடைபெறும். இந்த திருக்கல்யாணம் பங்குனி உத்தரத்தில் நடைபெறுகிறது. பஞ்ச பூதங்களுக்குரிய விசேஷ நாட்களில் நடைபெறும் திருவிழாக்களும் இந்த கோவிலில் தனிச்சிறப்பு உடையவை. அவை பிருதிவி மண் நாளாகிய விநாயகர் சதுர்த்தியும், அப்பு தண்ணீர் நாளாகிய ஆடி 18ஆம் பெருக்கும், தேஜஸ் அக்னி நாளாகிய கார்த்திகை தீபம், வாயு காற்று நாளாகிய சரஸ்வதி பூஜையும், ஆகாச நாளாகிய மகர சங்கராந்தியும் ஆகும். ராக்காயி அம்மனுக்கு அமாவாசை அன்று கொண்டாடப்படும் திருவிழாவை பற்றி முன்பே பார்த்தோம். இந்த அம்மன் அழகர் மலையில் உள்ள ஸ்தலங்களுக்கும் தீர்த்தங்களுக்கும் அதிதேவதை. வைஷ்ணவ ஆகமதத்தின்படி இவள் தங்கை சீனிவளையும் விஷ்ணுவின் பரிவார தேவதைகள். அழகருக்கும் 18ஆம் படியானுக்கும் அடுத்தபடியாக ராக்காயி அம்மனே இந்த மலையில் உள்ள தெய்வங்களில் முக்கியமானது. இதை சேவிக்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அமாவாசை தோறும் கூடுவார்கள். 18ஆம் படி கற்பணசாமிக்கும் சிறப்பான பூஜைகள் நடப்பதை முன்பு கண்டோம். இந்த தெய்வத்திற்கு ஆடி அமாவாசை என்றும் பௌர்ணமி அன்றும் விசேஷ பூஜைகள் செய்வார்கள். இதற்கு வருஷத்தில் 2 தடவை இப்படி கோலாகலமாக பூஜைகள் நடக்கும். அடுத்ததாக திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் உற்சவங்களை கவனிப்போம். சித்திரை மாதம் 1 கொட்டகை உற்சவம், 2 கோடை சைத்திர உற்சவம் 9 நாள் உற்சவம். வைகாசி மாதம் வசந்த உற்சவம் 10 நாள் உற்சவம். ஆனி மாதம் முப்பல உற்சவம் 1 நாள். ஆடி மாதம் 1 கருட சேவை, 2 திருவாடி பூரம், 3 பிரம்மோற்சவம் 10 நாள் உற்சவம். ஆவணி மாதம் திருப்பவுந்திர உற்சவம் 4 நாள் உற்சவம், 2 உரியடி உற்சவம். புரட்டாசி மாதம் கருட சேவை நவராத்திரி உற்சவம் 10 நாள் உற்சவம். ஐப்பசி மாதம் 1 விஜயதசமி அம்பு போடுதல், 2 தொட்டி உற்சவம் 3 நாள். மார்கழி மாதம் 1 திருவத்தியன பகல் 10 உற்சவம், 2 ஸ்ரீவைகுண்ட ஏகாதசி ராப்பத்து உற்சவம்.
தை மாதம் 1 கனு உற்சவம், 2 தைலக்காப்பு உற்சவம், மாசி மாதம் தெப்ப உற்சவம் 3 நாள், பங்குனி மாதம் திருக்கல்யாண உற்சவம் 4 நாள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.